பயிற்றுவித்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாது, தர்பியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாது. அதனை செய்வதற்கு எங்களுக்கு நேரமோ வாய்ப்போ இல்லை. அதன் காரணமாக வெறும் கருத்துக்களை மட்டும் நான் இங்கே சொல்வதற்கு முனைக்கிறேன். உயிரோட்டமாக தொழுவதற்கு என்ன செய்ய வேண்டும் விரிவாக வரல, மிகவும் சுருக்கமாக அதனை சொல்ல முடியும். முதலாவது, உயிரோட்டமாக தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் முதலாவது இந்த விஷயத்தை வழங்க வேண்டும். யாரை நாங்கள் தொழுகிறோமோ அந்த அல்லாஹ்வை பற்றிய அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். முதலாவது விஷயம், நாங்கள் யாரை தொழுகிறோமோ அந்த அல்லாஹ்வை பற்றி அறிவு இல்லாவிட்டால் தொழுது என்ன செய்யலாம்? எப்படி உயிரோட்டத்தை கொண்டு வருவது? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதனை ஆதாரபூர்வமாக விளங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றிய அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வை பற்றிய பின்னணி அறிவு எல்லாம் இருந்தால்தான் போய் நிற்கும் போதே எங்களுக்கு அந்த அல்லாஹ்வை பற்றிய பய உணர்வு ஏற்படுவது சாத்தியமாக மாறும். எனவே ஒரு முஸ்லிம் தொழுவதற்கு ஆரம்பிக்கின்ற போது தொழுகையை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வை பற்றி நன்கு படித்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய பண்புகளை பற்றி, அவரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நன்கு படித்திருக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். அந்த அறிவு ஒரு முஸ்லீமுக்கு இருக்கின்ற போது அவன் தொழுகையிலே மிகச்சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள முடியும். இரண்டாவது, பாவ செயல்கள் ஹராம்களை விட்டு அவன் இயன்ற அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது தொழுகை பாவ செயல்களை தடுக்கும் என்ற உண்மையோடு பாவ செயல்களை விட்டு ஒதுங்குகின்ற போதுதான் தொழுகை உயிரோட்டமாக படிப்படியாக பார்க்கும். அதாவது ஒரு மனிதன் பாவ சுமைகளை சுமந்து கொண்டு பாவங்களை செய்து செய்து தொழுகின்ற போது உள்ளம் இருண்டு போயிருக்கும், உள்ளம் கடுமைப்பட்டு போயிருக்கும். அந்த மனிதனினால் அல்லாஹ்வை நெருங்குவது, இறை ஞாபகத்தை கொண்டு வருவது மிகவும் சிரமமாக கஷ்டமானதாக இருக்கும். எப்போது ஒரு முஸ்லீம் பாவங்களை விட்டு தூரமாகின்றானோ அந்த அளவு தூரத்துக்குத்தான் அவன் தொழுகையை உயிரோட்டமாக தொழுவதும் சாத்தியமாக மாறும். மூன்றாவது, மரண பயம் உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். தொழச் செல்கின்ற போது இயன்ற அளவுக்கு நான் நாளை மரணிப்பேனோ, அடுத்த நிமிஷம் மரணித்து விடுவோனோ, எப்போது எனக்கு மரணம் வருமோ என்ற இந்த பய உணர்வு அவனிடத்திலே காணப்பட வேண்டும். இதனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கிறார். உதாரணமாக இந்த 2 ஹதீஸையும் பாருங்கள். அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா கும்த ஃபீ ஸலாத்திக ஃபஸல்லி ஸலாத்த முவத்தி, நீ தொழுகைக்காக எழுந்து நின்றால் பிரியாவிடை சொல்பவனை போன்று தொழு. இதோட என்ற தொழுகை நான் என்ற உலக வாழ்க்கையே முடிந்துவிட போகிறது என்று ஆக்கள்கிட்ட பிரியாவிடை சொல்வது போன்று இதான் என்னுடைய கடைசி தொழுகை என்று நினைத்து கொண்டு தொழு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உதுக்குருல் மௌத்த ஃபீ ஸலாத், உன்னுடைய தொழுகையின் போது நீ மரணத்தை ஞாபகப்படுத்து. ஃபைனல் ரஜுல இதா தக்கரல் மௌத்த ஃபீ ஸலாத்திஹி லஹரியுன் அன் யுஹ்சின ஸலாத்து, ஒரு மனிதன் தொழுகையிலே மரணத்தை பற்றி ஞாபகப்படுத்தினால் அவன் தொழுகையை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு அது காரணமாக அமையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மரண பயம் தொழுகையின் போது மட்டுமல்ல சாதாரண நிலைகளிலும் எங்களிடத்திலே காணப்படுமாக இருந்தால், எனக்கு இப்போது 50 வயதாகிறது, எனக்கு இப்போது 70 வயதாகிறது, எனக்கு இப்போது 60 வயதாகிறது, ஆக கூடினால் நான் ஒரு 5 வருஷம் வாழுவேன், 10 வருஷம் வாழுவேன், 2 வருஷம் வாழலாம், அடுத்த நிமிடமும் எனக்கு மரணம் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த மரணம் பற்றி எண்ணம் அடிக்கடி வந்து வந்து போகுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு தொழும் போதும் அந்த எண்ணம் வருவது சாத்தியமாகும். தொழும் நேரத்தில் மாத்திரமல்ல சாதாரணமாகவே இந்த மரண பயம் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக தொழும் போதும் அந்த உணர்வு வரும், தொழுகை சீராக அமையும். இந்த கடைசியாக தொழுகைக்கான பூர்ண தயார் நிலையில் நாங்கள் இருத்தோம். அப்படி என்றால் பல வேலைகளை வைத்துக்கொண்டு அவசரமாக தொழுது கொண்டு போகக்கூடிய நிலை எங்களுக்கு இருக்கக்கூடாது. எனவேதான் ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, இரவு சாப்பாடு முன்னே வைத்திருக்கும் போது இஷாவுக்காக பாங்கு சொல்லப்பட்டால் இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நீ தொழு
அல்லது 1க்கு 2க்கு போக வேண்டிய நிலை இருக்குமாக இருந்தால் 1க்கு 2க்கு போய்விட்டு தொழு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்களே வந்திருக்கிறது. இது எதனை காட்டுகின்றது என்றால், நாங்கள் தொழுகைக்காக செல்கின்ற போது மற்ற வேலைகளை ஒதுக்கிவிட்டு செல்ல வேண்டுமே தவிர நிறைய வேலைகளை தலையிலே குவித்து கொண்டு போய் தொழுதோமாக இருந்தால் தொழுகை ஒழுங்காக அமைய மாட்டார். ஓரளவுக்கு ஃப்ரீயாக போவதற்கு, மூளையை ஓரளவுக்கு ஃப்ரீயாக வைத்துக் கொள்வதற்கு, வேலைகளை ஓரளவுக்கு ஒதுக்கி விட்டு செல்வதற்கு நாங்கள் முனைய வேண்டும். அப்போது மட்டும்தான் தொழுகை உயிரோட்டமாக அமைவது சாத்தியமாக மாறும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இது தவிர இதனை விட விரிவாக செல்வது எங்களுக்கு மிகவும் நேரம் பத்தாது. எனவே தொழுகையை ஒருவர் உயிரோட்டமாக தொழுவதாக இருந்தால் இந்த காரணிகளை இயன்ற அளவுக்கு அவர் தன்னிடத்திலே உருவாக்கி கொள்வது மிகவும் அவசியமாக பார்க்கின்றது. அப்போதுதான் அவர் தொழுகையை உயிரோட்டமாக தொழுவது சாத்தியமாக மாறும். இப்போது நாங்கள் இன்னொரு வித்தியாசமான பகுதிக்கு வருகிறோம். அதாவது தொழுகையில் நாங்கள் ஓத வேண்டிய பகுதிகள் என்ன என்பது பற்றி நாங்கள் இதனையும் சுருக்கமாக இங்கே பார்ப்போம். அதாவது நான் இங்கே சட்ட விளக்கங்கள் ஒன்றும் சொல்வதற்கு வரவில்லை. தொழுகையை நாங்கள் சரியாக அமைத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் என்னென்ன ஓதல்கள் எங்களிடத்திலே தொழுகையிலே காணப்படுகின்றதோ அவற்றை நான் எல்லாவற்றையும் அல்ல சுருக்கித்தான் இருக்கின்றேன். உங்களுக்கு எது பொருத்தமோ அவற்றை தெரிவு செய்து நீங்கள் ஓதி வர முடியும். நாங்கள் தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது துஆவுல் இஸ்திஃப்தாஹ், ஆரம்பத்துக்கான ஒரு பிரார்த்தனை என்ற ஒரு பிரார்த்தனை செய்வார். நாங்கள் சாதாரணமாக வஜ்ஜஹத் என்று சொல்லுவோம், எங்களுடைய பாஷையிலே வஜ்ஜஹத் என்று சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் அந்த துஆவுல் இஸ்திஃப்தாஹை பல மாறி ஓதி இருக்கிறார். இந்த வஜ்ஜஹத்து என்று நாங்கள் ஓதுகின்ற அந்த பகுதி மாத்திரமல்ல, இன்னும் பலவற்றை ஓதி இருக்கிறார். அவற்றில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து நாங்கள் ஓதலாம். எங்களுக்கு மிகவும் இலகுவான ஒன்றை, பாடமாக்குவதற்கு லேசான ஒன்றை தெரிவு செய்து ஓதுவது பொருத்தமாக அமையும். நான் இங்கே 1-2 இங்கே தந்திருக்கிறேன். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன கதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். இறைவா, கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே எவ்வளவு தூரத்தை நீ ஆக்கி இருக்கிறாயோ அந்த தூரத்தை எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் இடையே ஆக்குவாயாக. அல்லாஹும்ம நக்டினி மின் கதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மின் அத்ரஸ். ஒரு வெள்ளை புடவையை அழுக்கு நீங்குவதற்காக வேண்டி எப்படி நாங்கள் துப்புரவு செய்வோமோ அதே போன்று நீ என்னையும் துப்புரவு செய்து விடுவாயாக. அல்லாஹும்ம குஸில்னி மின் கதாயாய பில் மாஇ வ ஸல்ஜி வல் பர்த். யா அல்லாஹ், என்னை தண்ணீரின் மூலமும் ஐஸ் கட்டியின் மூலமும் ஆலங்கட்டியின் மூலமும் துப்புரவுப்படுத்துவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்க முன்னால் பிரார்த்திப்பார். இமாம் இப்னு தைமியா ஏன் இந்த தண்ணி, இந்த ஐஸ் தண்ணி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சொல்லும்போது இமாம் இப்னு தைமியா விளக்கம் சொல்வார்கள். பாவச் செயல்களுக்கு ஒரு சூடு இருக்கிறது, உடம்பிலே ஒரு சூடு இருக்கிறது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த சூட்டை தணிக்கின்ற கருத்தை சொல்வதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தண்ணி என்றும் ஆலங்கட்டி என்றும் ஐஸ் என்ற சொற்பிரயோகத்தையும் பாவித்திருக்கிறார். எனவே இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நிற்கின்ற போது முதலாவது ஒரு பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள் என்பதனை இந்த பகுதி எங்களுக்கு சொல்கிறது. எனவே ஒரு முஸ்லீம் தொழ ஆரம்பிக்கின்ற போது இதனை ஓதலாம் அல்லது இப்படி ஓதலாம். இது மிகவும் சின்ன ஒரு பிரார்த்தனை. அல்லாஹு அக்பர் கபீரன் வல்ஹம்துலில்லாஹி கஸீரன் வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலன். முஸ்லிமோட வரக்கூடிய ஒரு ரிவாயத்து. இதை நாங்கள் ஓத முடியும். அல்லாஹ்வை நான் மிகவும் பெரியவனாக காண்கின்றேன், மிக அதிகமாக அல்லாஹ்வை புகழ்கின்றேன், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நான் தஸ்பீஹ் செய்கின்றேன் இந்த கருத்தை கொடுக்கின்ற இந்த வசனத்தை ஓதலாம். அல்லது அதனையும் விட சிறியது அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்ற இந்த பகுதியை ஓதலாம். மிக அதிகமாக அல்லாஹ்வை நான் மிகச்சிறந்த முறையில் மிக அதிகமாக மிகவும் பரக்கத் தரக்கூடிய வகையில் அல்லாஹ்வை நான் புகழ்கின்றேன் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாங்கள் ஓதலாம். இதில் 3இல் ஏதாவது ஒன்றை ஓதி தொழுகையை நாங்கள் ஆரம்பிக்க முடியும். தக்பீர் கட்டியதன் பிறகு அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ சொல்லிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா தொடங்கலாம். இப்போ ரசூலுல்லாஹ்
தொழுகையை ஸ்டார்ட் பண்ணும் போது ஆரம்பிப்பதற்கு இப்படியாக ஓதுவார்கள் என்று. இது மட்டுமல்ல, இன்னும் பல இருக்கின்றன. இதில் நான் 3 மட்டும் உங்களுக்கு சொன்னேன். இதில் ஏதாவது ஒன்றை ஓதலாம்.